ஸ்ரீ மகாபெரிவார் திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியிலையும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாளில் அவதரித்தார். பொதுவாக நம்ம அஷ்டமி நவமியில் எந்த ஒரு நல்ல காரியமுமே செய்ய மாட்டோம். ஆனால் அந்த அஷ்டமி திதிக்கே பெருமை சேர்க்குற வகையில் இந்த திதியில் அவதரிச்சிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. குட்டி கண்ணனை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்காக வீட்டில் வாசல்ல இருந்து பூஜை ரூம் வரைக்குமே பாதம் வரைஞ்சி கிருஷ்ணரை அழைச்சி அவருக்கு உகந்த பக்ஷணங்கள் எல்லாமே படைச்சி நம்ம அவரை வழிபடுவோம். இப்படி வழிபடுறது மூலியமா நமக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்கும். வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஓங்கும், பணவரவு அதிகமாகும், நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும், குழந்தை வரம் முக்கியமாக கிடைக்குங்க. குட்டி கண்ணனை நம்ம வீட்டுக்கு அழைக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியும் அவர் கூடவே வந்துடுவாங்க இல்லையா? அதனால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். குட்டி கண்ணனுடைய ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா சிலை ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வழிபடுவீங்க, பூஜை பண்ணுவீங்க. கிருஷ்ண பூஜையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் மயிலிறகு. மயிலிறகு அப்படின்றது அதிர்ஷ்டத்தை தேடி கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக பொருள். இந்த மயிலிறகை நம்ம கூடவே எப்போவுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஒரு வசீகர சக்தி மிக்க ஆளாக நம்ம மாறிடுவோம். யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பணம், தங்கம், ஜனவசியம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால் வசியம் பண்ண முடியும். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா எப்போவுமே மயிலிறகை தன்னோட தலையில் சுடியிருக்கார். மயிலிறகு நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து இந்த கிருஷ்ணருடைய பூஜையில் அந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, அவருடைய தலையில் நீங்கள் சொருகி விடுங்க. பூஜை எல்லாமே நீங்கள் நிறைவு பண்ண பிறகு அடுத்த நாள் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கும் பொழுது அந்த மயிலிறகை மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய பணப்பெட்டி, நகைப்பெட்டி, பர்ஸ், வீட்டினுடைய வடகிழக்கு மூலை இந்த இடத்துலலாம் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய பர்ஸ்லையும் ஒன்று வச்சுக்கோங்க, எப்போவுமே உங்கள் கூட இருக்கிற மாதிரி. இதன் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், ராஜயோகங்கள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குங்க. அதீத பண வளர்ச்சி ஏற்படும். பணமும் தங்கமும் தாறுமாறா சேருங்க. முக்கியமாக அவங்க கூட எப்போவுமே கிருஷ்ணர் இருந்துகிட்டே இருப்பார். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.